இன்றைக்கும் அமாவாசை அன்னைக்கு அங்கே நிறைய அற்புதங்கள் நிகழ்கிறதாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. அங்கே நாங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கே இந்த மணி அடித்த சத்தம் 2 கிலோமீட்டருக்கு எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு. எப்பொழுது யார் மணி அடித்தாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த பைரவர் இங்கே இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை அனுபவிச்சிருக்கோம் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பைரவர் அந்த நாய் ரூபத்தில் நம்மளை அப்படியே அந்த பார்த்த பார்வை எப்படின்னா, எப்பப்பா நல்லா இருக்கியா, தியானத்தில் அவருடைய நடமாட்டம் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே நம்மளால் உணர முடிஞ்சது. இது என்னங்க இது, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஏன்னா நம்ம இப்படி தானே கேட்போம், இறைவன் என்பவன் ஒருவனே, அவ்வளோதான். அதை உணரணும். ஏன்னா நீங்கள் மகான்கள் அதை கடந்து விட்டார்கள். மனுஷன்தான் ஹார்மோனிய சக்கரவர்த்தினே ஒரு பேர் இருந்திருக்கு. இப்படி ஹார்மோனியம் இப்போ இருக்குதாங்க இருக்கிறதுல காலிலையும் கையிலையும் வாசிக்கிற அளவுக்கு அது ஹார்மோனியம் பேர் இருந்திருக்கு. அந்த பாட்டு தான் உயிர் காக்கும் மெட்டுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. உயிர் காக்கும் மெட்டு, உயிர் காக்கும் மெட்டு. சிறை தண்டனை தூக்கு தண்டனையாக மாற்றுறாங்க. சர்வாதிகாரம் கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதனால இந்த ஆளை வெளியே விட்டு மறுபடியும் ஆரம்பித்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனையாக மாற்றிடுறாங்க. 6 மணிக்கு தூக்கு, மணி 7 ஆயிடுச்சு. மெய் மறந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சு ஜட்ஜுக்கு என்ன தோணிருக்கோம், கடைசி ஒரு நம்மளை பார்க்கறது கேட்டு போகிறோம், அதான் அக்கறை போட்டு அடிங்களா அதான் கூப்பிட்டு விட்டாங்க. இல்லைங்க அதுவும் இல்லைங்க அப்படின்னா இப்போ வாசி பார்த்துக்கிறேன் 6 மணித்தன்னு கேட்டாருங்க. அவர் வாசிச்சாருங்க, விடிஞ்சு 7 மணி ஆச்சுங்க. ஆனால் ஹார்மோனியத்தில் நீங்கள் மயங்கினீங்க, நான் எப்படி சொல்கிறது நம்புறது? நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சு இப்போ டைம் மாறிட்டா காப்பாற்றிடலாம். ஆனால் கடவுள் காப்பாற்றுற அளவுக்கு இருக்காங்கன்னா தேசபக்தி மட்டும் இல்லை தெய்வ பக்தியும் குறிக்கொண்ட ஒருத்தராக இருந்திருக்கார். இவரை பற்றி நாம் 4 பேருக்கு சொல்லணும்னா நாம் இந்த மனித பிறவி எடுத்தது வேஸ்ட்டு. ஆனால் உண்மைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பாருங்க. இந்த காதர் பாட்ஷாவை யார் மறந்திருந்தாலும் கடவுளைக்கு வேம்புலி கூப்பிட்டு சொல்லி, டேய் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பேசு, அவனை போய் தேடு. இப்போ அடுத்த வேலை என்ன தெரியுமா, நம்ம இவர் அரண்டு போயிட்டார். அந்த ஜட்ஜ் அப்படியே உட்காந்துட்டார். உள்ள முருகதையா மாதிரி கண்ணீர் வடிக்கிறார். எவரு கண்ணீர் வடிச்சது காரணம் என்னென்னா, இவர் கண்ணுக்கு முருகன் தெரிஞ்சிருக்கான். அவர் நிறுத்துற உடனே ஒரே ஒருத்தன் சொன்னார், ஜட்ஜு நீங்கள் இசையில் மயங்க, நீங்கள் எனக்கு இறைவனையே தெரிகிறான்னு. ஓம் நம சிவாய. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நம்ம இன்னைக்கு கந்தன் கருணையும் காதர் பாட்ஷாவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ராஜேஷ்குமார் கதை மாதிரி ரொம்ப ஆர்வம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே கற்பனை இல்லாமல் எல்லாம் நேரில், முருகனே நேரில் காட்சி கொடுத்து, முருகனே ஆட்கொண்டு கோடான கோடி பேர் திருச்செந்தூர் வாசலில் நிற்கிறான். காதர் பாட்ஷாவுக்கு எப்படி கந்தன் போய் கருணை பண்ணார், காதர் பாட்ஷாவுக்கு எப்படி கந்தன் கருணை கிடைத்தது அப்படிங்கிறத பார்க்குறேன். இங்கே பல பேர் வா 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 வான்னு கூப்பிட்டுக்கிட்டீங்க. இந்த ஆள் காதர் பாட்ஷாவை தேடி எப்படி போனார் அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ராமானுஜதாசன் அண்ணாமலையார் நம்ம கூட இருக்கிறார். அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அடியன் உங்கள் ராமானுஜதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஒரு இஸ்லாமியருக்கும் முருகனுக்கும் உள்ள என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும், மதம் கடந்த மாமனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அது கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த காதருக்கு முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு 1 லைன் கிடச்சிது, அவ்வளோதான். அதை பற்றி நம்ம அண்ணாதுரை அண்ணன்கிட்ட கேட்டோம். அவர் நிறைய விஷயங்கள் அதை பற்றி படிச்சிருக்காரு ஆல்ரெடி. நான் சமீபமாக யூஆர்சி எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன். புள்ளிராவெளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் இருக்கு இல்லையா, கொடைக்கானலில் நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயில் பக்கத்தில் அந்த ஃபால்ஸ் அவங்களோடது இருக்குது. அங்கே அவங்களோட எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது இங்கே ரொம்ப ஒரு அருமையான ஒரு தெய்வம் இருக்குது சாமி, நீங்கள் போய் அதை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஐயா தேவராஜன் ஐயா சொன்னாங்க. சரின்ட்டு நேராக அங்கே போனோம். வேம்புலியப்பன் சுவாமி. அங்கே போகும்போது ஒரு தனியாக ஒரு பாறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல் உருவில் பிரம்மாண்டமாக வேம்புலியப்பன் இருந்தார். இந்த வேம்புலியப்பன் ஏன் நம்மளை கூப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே போனோன்னு எழுந்தது. அப்புறம் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் ஒரு சிலர்கிட்டலாம் நம்ம விசாரித்தோம்.
அதில் வந்து விசாரித்தது ப்ளஸ் வந்து எனக்கு அங்கே கிடைத்த நிறைய தகவல், அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்தோம். வேம்புலி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அந்த கல்லின் மீது அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைக்கு அடியில் ஒரு குகை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த குகைக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களாம், அங்கே வேலை செய்கிறவங்களே போய் பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த குகை போகிறது. அதுக்கு மேலே ரொம்ப, அதாவது எப்படின்னா ரொம்ப சின்ன தேகம் அப்படி உள்ளே தான் போக முடியும். ரொம்ப ரொம்ப சின்ன தேகமாக தான் உள்ளே போக முடியும். கொஞ்சம் பெரிய ஆட்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த குகை இருக்கிறது. இன்றைக்கும் அமாவாசை அன்னைக்கு அங்கே நிறைய அற்புதங்கள் நிகழ்கிறதாக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. அங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பைரவர் ஒருத்தர் வந்தார், வந்து எங்கள் கூடயே நின்னார். நானும் கோவிந்தராஜ் சாரும் போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் கூடயே அந்த பைரவர் வந்து நின்னார். அந்த பைரவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பைரவர் வந்து எங்ககிட்ட ரொம்ப அன்னோனியமாக விளையாண்டார். அப்போது நம்ம கேட்டோம், என்ன இந்த பைரவர் யாரோடது அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இந்த பைரவர் வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கோவிலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்டால் அந்த பைரவர் இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு கற்பூர தீபம் வாங்கிட்டு போய் நானே கோயிலில் பூஜையெல்லாம் செய்கிறேன். பூஜை செஞ்சு கற்பூர தீபம் நான் காட்டி முடித்தோன்னே அந்த பைரவர் அங்கே இருக்கிறார். என்னங்க இது, கோயிலில் அந்த கோயில் மணி சத்தம் வந்து அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் கேட்குறதுக்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா சின்ன மணி. அது பார்த்திங்கன்னா இந்த பைரவர் வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து, அங்கேருந்து அப்படி அவ்வளோ வேகமாக தாவி வந்து அப்படியே அந்த வேம்புலியப்பன் முன்னாடி வந்து அந்த பைரவர் நிற்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்க இந்த மணி அடித்த சத்தம் 2 கிலோமீட்டருக்கு எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு. எப்பொழுது யார் மணி அடித்தாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த பைரவர் இங்கே இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை வந்து அனுபவிச்சுக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பைரவர் வந்து அந்த நாய் ரூபத்தில் நம்மளை அப்படியே அந்த பார்த்த பார்வை வந்து எப்படின்னா, எப்பப்பா வந்த, நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதோ நம்மளை நல விசாரிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் உட்காந்து அங்கே வேம்புலியப்பன் அவர் ஒரு சின்ன ஒரு சிலை அங்கே இருக்கிறது. அங்கே வந்து அந்த பைரவர் வந்து போனதுக்கு அப்புறமேல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தோம். தியானத்தில் அவருடைய நடமாட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே நம்மளால் உணர முடிஞ்சது. அதன் பிறகு என்னுடைய குருநாதர், அவர்கிட்ட ஆத்ம ரீதியாக வழக்கம் போல் இரவில் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நான் என் குருநாதரோடு பேசுவது வழக்கம். இது என்னோட ரூமில் தங்கியிருக்கிற பல பேர்த்துக்கு தெரியும். அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், எங்கேயா நடந்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே அவர் நம்ம கூட தொடர்பு வச்சுக்கிற நேரம் அதுதான். தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் அவரை கேட்டு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்தில் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1900 காலகட்டங்களில் நடைபெறுகிறது. அங்கே வந்து இன்றைக்கும் நீங்கள் தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே பன்றிமலை சித்தர் அப்படின்னு ஒருத்தர் ஜீவசமாதி, நீங்கள் அதை பார்க்கலாம். பன்றிமலைங்கிற ஊர் இந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இந்த எஸ்டேட்டும் அந்த பன்றிமலையும் இருக்கிறது. அவர் பன்றிமலையிலேருந்து வந்து அந்த தாண்டிக்குடி முருகன் கோயிலில் இருந்து அங்கே சமாதி ஆனதுனால அவருக்கு பன்றிமலை சித்தர் அப்படின்னு பேர். தனி சந்நிதி கோயில்லையே இருக்குது அவருக்கு. அவர் கோயில்லையே ஐக்கியமாக இருக்கிறார். அதுக்கு அவருடைய வருடங்களெல்லாம் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கிறது. நம்ம கூட தாண்டிக்குடி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது என் குருநாதர் சொல்கிறார், இந்த பன்றிமலை சுவாமிகளுக்கும் அவருடைய நெருங்கிய நண்பர் காதர் பாட்ஷாவும் இங்கே வந்து ஒரு அமாவாசை அன்னைக்கு இங்கே ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம வெளியில் கொண்டு வரக்கு தான் நீ அங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். யுஆர்சியே அந்த இடத்த வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு அங்கேருந்து தான் தெரிய வந்தது. அதாவது ஏற்கனவே யுஆர்சிக்கு முன்பாக அந்த இடத்தை வைத்திருந்தவர்கள் ஒரு சில தவறுகளெல்லாம் செய்து, அவர்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளினால் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அது பேங்க் லோனுக்கு போகுது. அதன் பிறகு யுஆர்சி கிட்ட அதாவது நிறைய பேருக்கு தகவல் வருது அந்த இடம் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு. அப்போது யுஆர்சி ஐயா தேவராஜன் அவர்கள் அவங்களுடைய அம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. இவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா யுஆர்சியோடைய தாத்தா, அவர் வந்து அவரும் ஒரு சித்தத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த ஊரில் வந்து வாக்கு சொல்கிறது, அந்த மாதிரி வந்து வர்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு அருமையான சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம்னா, ஏன் இதை யுஆர்சி வாங்கினாங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வருதுன்னா, பார்த்திங்கன்னா யுஆர்சியோட தாத்தா வந்து ஒரு நல்ல ஒரு சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அவங்க குடும்பத்தில் இன்றைக்கும் யாரும் அசைவம் சாப்பிட்றதில்ல, எல்லாருமே சுத்த சைவமாகவே இருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிட்டோரியம் மருத்துவமனையில் சின்ன உடல்நிலை பாதிப்பு காரணமாக ஐயா வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு யுஆர்சியோடைய தாத்தா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டெய்லியும் ஒரு டம்ளர் பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த பாலை வந்து டெய்லியும் குடிக்கிறார். ரெகுலராக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாேருக்கும் அங்கே வந்து பால் வரும் போல இருக்குது. ஒரு நாள் வந்து அந்த பால் கொடுக்குற அம்மா வந்திருக்குது. அந்த அம்மா பேரை சொல்லி கழனி தண்ணியில் மடிக்கலவனி அம்மா அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. அந்த அம்மா ஒன்றே ஷாக் ஆகிடுச்சு.
ஐயா பால் வர்றது 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வருதுங்கய்யா, நான் அங்கேருந்து தான் வர்றேன். அவசரத்தில் தண்ணி கிடைக்கலன்னு கொஞ்சம் தாலியிலேருந்து தண்ணி மோந்து கழுவிட்டேங்கய்யா மடியை. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியுதுன்னு? இல்லைம்மா எங்கள் அப்பா முருகன் சொன்னால் அது கழனி தெரியல மடி கழுவுன பால்றா, அதை குடிக்காதுன்னு, இந்தாம்மா நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்திருக்கிறார். பல குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு உட்கார்ந்த இடத்துலையே உனக்கு குழந்தை வரக்கும் போயிட்டான்னு குழந்தை வரம் அவர்களுக்கு அருளி இருக்கிறார். திருமண வரணும் அருளி இருக்கிறார். உடல்நல பாதிப்பானவர்களுக்கு வரம் அருளி இருக்கிறார். ஸோ மிகப்பெரிய சித்தராக வாழ்ந்திருக்கார். ஊஞ்சப்பாளையம் தான் அவங்களோட சொந்த ஊர். அங்கே வந்து ஐயா வந்து வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அருளாசி ஈவாரசி தேவராஜனுடைய அம்மா அவர்களுக்கு வந்திருக்கிறது. அவங்களும் கொஞ்சம் நல்லா வாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரொம்ப வயதாகிட்டதுனால அம்மா வந்து இப்போ எதுவும் சொல்கிறதில்ல. அதில் இவர் போய் ஐயா போய் இந்த மாதிரி இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு, நண்பர்கள் மூலிமா சொல்லியிருக்காங்க கொடைக்கானல் பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க சாப்பாட்டை அப்படி கீழே வச்சுட்டு வாய் வார்த்தை வாயில் இருக்கும்போது அந்த இடத்த வாங்கிறப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஐயா சொல்லும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அப்போ ஒரு நல்லவர்கள், ஒரு அசைவம் சாப்பிடாதவங்க, ஒரு சித்தர்கள் குடும்பத்திலேருந்து தான் நம்மை வந்து பராமரிக்க வேண்டும்னு வேம்பிலியே விரும்பி அவங்கள அந்த இடத்துக்கு கூப்பிட்டு ஐயா வேம்புலி சித்தர் அவங்கள அங்கே தக்க வைத்து கொண்டார். இதில் நான் எனக்கும் யுவாரசிக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகி நான் வந்து ஐயா என்னை கூப்பிட்டு நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா தேவராஜன் ஐயா நம்மளை கூப்பிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏலக்காய் செடியெலாம் பார்த்ததே கிடையாது. ஏலக்காய் செடி காப்பி தோட்டம்லாம் பார்த்ததில்ல. ஐயா ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க, ரொம்ப ஆர்வமாக இங்கே இது ஏலக்காய் செடி, இது இப்படி பண்ணணும், மழைனா இப்படி தான் இருக்கும், மக்கள் இங்கே இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணிகிட்டு இருக்கோம், இங்கே இவ்வளோ பேத்துக்கு வேலை கொடுத்துட்ருக்கோம், அந்த மலையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்படி பராமரிக்கிறோம், இங்கே எங்கே ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தார். தேவராஜன் ஐயா கூப்பிட்டு நான் போனேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது வேம்புலியை கூப்பிட்டு போனார்னு நினச்சேன். அப்புறமா தானே அந்த விஷயமே தெரிஞ்சுது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் குருநாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த காதர் பாட்ஷாவை பற்றி இன்றைக்கி வந்து மக்கள் மறந்து விட்டார்கள். சுதந்திரத்தில் எவ்வளோ பேர் போராடியிருக்காங்கன்னு, ஆனால் எல்லாருடைய பேரும் வெளியில் வரல. ஸோ இந்த காதர் பாட்ஷா அவர்களை பற்றி வெளியில் கொண்டு வருவதற்காகத்தான் வேம்புலி வந்து நம்மை அங்கே அழைத்திருக்கிறார். அதான் வேம்புலியப்பருடைய அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம போய் ஒரு அருவியில் போய் குளித்தோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கபில தீர்த்தத்தில் போய் குளித்தோம் இல்லையா, எவ்வளோ டயர்டாக போகிறோம், அப்படி குளித்தோன்னு ஒரு புத்துணர்ச்சி ஆகிடுது இல்லையா. அப்படியே சுற்றியும் மலை காடு பகுதி, அதில் போய் அவருடைய தரிசனம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆற்றல். அதிகம் வணங்கப்படாத சித்தர்கள் கோவிலெல்லான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு இருக்கிறது. வேம்புலியப்பனை இன்றைக்கி நினச்சாலும் போய் பார்க்கலாம். ஆனால் அவர் அழைப்பு இல்லாமல் அங்கே செல்ல முடியாது. புள்ளிராவெளி ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இது இருக்குது. அங்கே போகணும் அப்படின்னா நான் வந்து அங்கே இருக்கிற யாரோ ஒரு கான்டாக்ட் நம்பர் வாங்கி நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்தால், உங்களுக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அங்கே போகலாம், போய் வணங்கலாம். அமாவாசை அன்னைக்கு இன்றைக்கும் சிறப்பு பூஜை காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. அந்த கோயிலில் வந்து அதிசயம் என்னென்னா, கோயிலுக்கு முன்னாடி வேல் வைத்திருக்கிறார்கள். சுவாமி முன்னாடி 9 வேல் இருக்கிறது. நீங்கள் ஒட்டுமொத்த கோயிலை சுற்றி 27 வேல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கோயிலை சுற்றி 27 வேல் நான் பார்த்தேன். 27 நட்சத்திரத்துக்கு 27 வேல் அப்படின்னும், நவகிரகங்களுக்கு 9 வேல் அப்படின்னும் சிறப்பு. இந்த வேம்புலியப்பரை பார்க்க போகிறவங்க இந்த 27 வேலுக்கும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அங்கே வைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க அந்த இடத்துல கீழே இறங்கியெல்லாம் போய் சாமி கும்பிட முடியாது. கொஞ்சம் இறங்கி ஏறக்கூடிய தன்மை இருக்கிறவங்க தான் அங்கே போக முடியும். இல்லைன்னா மேலேயே சமதளத்தில் நின்று சாமி கும்பிடலாம். ஸோ இங்கே வந்து 100% அவருடைய அழைப்பு இல்லாமல் அங்கே செல்ல வேண்டாம். அவர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை உந்துகிறார், உங்களை வந்து சொல்கிறார். அங்கே போனால் அவங்க கஷ்டம் தீரணும்னு உங்களுக்கு அடிக்கடி தோணுது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா சித்தர்கள் தன்னை யாரும் தொந்தரவு செய்கிறத விரும்புகிறதே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்கண்ணே. நம்ம தான் போய் அவங்கள போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே போகிறது ரொம்ப சிறப்பு. அங்கே போகிறக்கு பொது வாகன வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கே வந்து பஸ்ஸே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பஸ்ஸு வசதியோடு நின்றோம். அந்த 10 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகிறது நீங்கள் வந்து தனி வாகனத்தில் தான் உள்ளே போகணும். அது வந்து இந்த செடான் டைப் கார்ஸ் அதில் வந்து போகாது. இப்போ இந்த கீழே ரொம்ப தரையோடு ஒட்டிய வாகனங்கள் இருக்கு இல்லையா, ஹோண்டா சிவிக் மாதிரி வண்டிகள்லாம் அங்கே வந்து போகாது. கொஞ்சம் ஜீப் டைப் கார் தான் அங்கே வந்து போகும். ஸோ அங்கே போகிறதுக்கு அங்கே வழிபடுறதுக்கு யார் இருக்காங்கன்னு நான் கேட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பரையும் வீடியோவில் கொடுக்குறேன். வாய்ப்பு இருந்தால் அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஏன்னா இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம், மேலே அடிக்கடி ஃபோன் எடுக்காது. நீங்கள் வந்து அவங்க சிக்னல் கிடைக்கும் போது உங்களை கூப்பிட்டு பேசினா தான் உண்டு. அடிக்கடி ஃபோன் கிடைக்காது.
ஏன்னா அவங்க வந்து கோயில் சார்ந்தவர்கள் அல்ல, அங்கே வேலை பார்க்குறவங்க, எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க. அவங்க ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ அங்கே யாரையும் தொந்தரவு பண்ணாமல் போகணும். ஏன்னா நம்ம தேவைக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே இருக்கிற யாரும் நமக்கு உதவி செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் போயிட்டு சங்கடப்பட்டு வரா மாதிரி இருந்தால் அந்த இடத்துக்கு போகாதீங்க. எந்த கோயிலுக்குமே நீங்கள் போயிட்டு சங்கடப்பட்டு வராமல் இருந்தால் அந்த கோயிலுக்கே போகாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் காத்திருக்க வேண்டி வரும். இறைவன் நம்மை அழைத்திருக்கலாம், அழைக்காமல் இருக்கலாம், நாமளே வாலண்டியராக கூட போயிருக்கலான்னு. ஆனால் கரெக்டாக நம்மளுடைய கர்மா தீர்றக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோமே தவிர, இறைவனோட கர்மா தீர்றதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறதில்ல. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு தான் நான் கோயிலுக்கு போகிறேனே தவிர, இறைவனுக்கு ஒரு பிரச்சனைக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் எந்த கோயிலுக்கும் போகல. அதனால் பொறுமையாக நிதானமாக போயிட்டு வாங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னா இந்த கடன் தொல்லையாகட்டும், சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். நீங்கள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு, அதே போல் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு, அதே போல் வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு வேம்புலியப்பன் மிகப்பெரிய அருளாசி புரிகிறார். அருமையான சித்தர். ஒரு டைம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் டெய்லியும் போய் சாமி கும்பிட்டா என்ன ஒரு பலமோ அந்த பலம் அங்கே 100% கிடைக்கும். அவர் வந்து அவ்வளவு ஆற்றல் நிறைந்தவராக, ஒரு குழந்தை மனம் படைத்தவராக அங்கே இருக்கிறார். இது என்னங்க இது, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஏன்னா நம்ம இப்படி தானே கேட்போம். நம்ம மதங்களால் மொழிகளால் பிரிஞ்சு தானே கிடக்கிறோம். இறைவன் ஒருவனேங்கிறத யாருமே ஏற்றுக்கிறது இல்லையே. சும்மா வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து நிறைய இன்னும் மனநிலையில் நம்ம மாற வேண்டியிருக்கு. அதுக்கான உதாரணம் இதெல்லாம். இறைவன் என்பவன் ஒருவனே, அவ்வளோதான். அதை உணரணும். ஏன்னா நீங்கள் வந்து மகான்கள் அதை கடந்து விட்டார்கள். மனுஷன்தான் அரசியலுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. அது எப்படி சிக்கந்தர் மலையாக மாறும்? இது வந்து பார்த்திங்கன்னா, அது சிக்கந்தர் மலையாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இடையில அரசியல் பண்ணுறீங்க பார்த்தியா, அது ஒன்று தான் எங்களுக்கு எரிச்சலே. உங்களை யார் கூப்பிட்டாங்க? எதுக்கு போய் அதில் போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. சரிங்களா? இந்தியா வந்து இந்துக்கள் வாழ்ந்த நாடு. அதுக்குள்ளே இஸ்லாம் வந்து ஒரு 640 ஆண்டுகள் 650 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஸோ எல்லோரும் இங்கேருந்து மாறியவர்கள் தான். நாங்கள் அல்லாஹ் இல்லைன்னே சொல்லலை, அல்லாஹ் இருக்கார், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. நம்பியவனுக்கு நாதன், அவ்வளோதான். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இதை முழுசாக கேட்கும்போது தான் இதை வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்குது இந்த விஷயத்துக்குள்ளே. நம்ம அங்கே போனதில்லை. அப்போது அவங்க 2 பேரும் ஏன் அங்கே வந்தாங்க அப்படின்னா, இந்த வேம்புலி அப்படிங்கிற சித்தரும் பன்றிமலை சுவாமிகளும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த பன்றிமலை சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட இந்த 1900 காலகட்டங்களில் இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் முருகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது, இந்த மாதிரி இவர் பாடினார்னா முருகனே வந்து நின்று கேட்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் செலவழித்து கூட்டிகிட்டு வந்தோம்னா நிறைய மக்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அப்போது அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் வந்து காதர் பாட்ஷா அவர்கள் முருகனை பற்றி பாடுறார். ஸோ அந்த முருகனை பற்றி பாடும் பொழுது அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார் பன்றிமலை சுவாமிகள். கேட்டுட்டு அந்த கூட்டம் முடிந்த உடனே ஒன்று சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, எங்கே போகலாம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து அந்த இடம், நான் சொல்கிற இடம் வந்து சாதாரணமாக வண்டியில் போகிறதே ரொம்ப சிரமமான விஷயம். அன்றைக்கி வந்து 1910 காலகட்டத்தில் அவர்கள் நடந்தே சென்றிருக்கிறார்கள். பன்றிமலையிலேருந்து குறைஞ்சபட்சம் அன்றைக்கி அவங்க நடந்த வேகத்துக்கு ஒரு ஹாஃப் டேயில் கூட ஏறி இருக்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் நடந்தே பழக்கம் இல்லாமல் போயிடுச்சனால நமக்கு எதை பார்த்தாலும் பிரமிப்பாக தெரிகிறது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீ பழனிக்கு ரோப் கார் வந்ததுக்கப்புறம் நடந்து போகிற கூட்டம் குறையுதில்லை. இன்றைக்கி நடந்து போகிறவங்க அதே ஸ்பீடில் நடந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த ரோப் கார்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டுருக்கிற கூட்டம் தான் நடந்து போச்சோன்னா 2 படி ஏறி நிற்கிறது, 4 படி ஏறி நிற்கிறது, 6வது படியில் தாகம் வர்றது, 8வது படியில் உட்காந்துக்கிறது. இதெல்லாம் வந்து நம்முடைய இயலாமையின் காரணம் தானே தவிர, பழனி மலை கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. பழனி மலை வளரவும் இல்லை, குறையவும் இல்லை, அந்த மாதிரி அது அப்படியே தான் இருக்குது. இதில் சுவாமி பன்றிமலை சுவாமிகள் நம்ம காதர் பாட்ஷா அவர்களை அழைத்து கொண்டு நேராக கிளம்புறாரு. கிளம்பும்போது போகிற வழியில் பேசிகிட்டு போகிறாங்க, எங்கே போகிறோம் அப்படின்னு. இங்கே வந்து மேலே வேம்புலி அப்படின்னு ஒரு சித்தர் வந்து இங்கே இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு வந்து குருநாதர் போல்.
நான் வந்து எப்போவாவது அவரை போய் தரிசனம் பண்ணுறது உண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அவரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஐயா அவர் என்ன பார்ப்பாரா அப்படின்னு. அவர் வந்து 100% உங்களை பார்ப்பார். ஏன்னா நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது மனதுக்குள்ளே வந்து வேம்புலி வந்து இவரை கூப்பிட்றார், நீ கிளம்பிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது இவருக்கு நல்லபடியாக இவரால் உணர முடியுது. அவர் அழைச்சி தான் நம்ம போயிட்டுருக்குறோம், உன்னை அவர் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ்வளோ பெரிய மகான் நம்மளை வந்து கூப்பிட்றார் அப்படின்னு. அங்கே எல்லாராலையும் போக முடியாது. ஐயா வந்து இந்த பாறை மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பார். நம்ம போய் அவரை போய் பார்க்கலாம், அவர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி போனோன்னா ரொம்ப ஆர்வ மிகுதியில் வேக வேகமாக நடப்போம்ல. இன்றைக்கெலாம் வந்து ஒரு ஆர்வ மிகுதி. இப்போ பேங்க்கில் ஒருத்தன் லோன் கொடுக்குறான்னா எவ்வளோ வேகமாக போயிட்டு வர்றோம். அதே போல் ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சு இல்லை லவுட்ரு கொடுக்கணும் எவ்வளோ வேகமாக போகிறான் பையன். நீங்கள் வந்து இந்த பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோட்டில் இந்த பல்சரு இந்த எப்செட் பைக்கெலாம் ரொம்ப வேகமாக போகும். இந்த ஸ்கூட்டி பின்னாடி போகும்போது மட்டும்தான் ஸ்கூட்டி அளவுக்கே போகும். நான் நிறைய இடத்துல காரில் போகும் பார்த்துருக்கேன். என்னடா அது 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற பைக்கு 25 கிலோமீட்டர்லேயே போகுது அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்கூட்டி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பையன் அப்படி கமிட் ஆகிட்டான். அன்றைக்கி இறை தேடல் இருந்தது, அதனால் அந்த வேகத்தில் அவர்கள் நடந்தார்கள். அந்த வேகத்தில் ஒரு மனதுக்குள்ளே ஒரு உந்துதல், மகிழ்ச்சி, ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்படி போய் வேம்புலி ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. வேம்புலி ஐயா அந்த பாறையிலேருந்து கீழே இறங்கி வர்றார். அந்த பாறையோட உயரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மனிதன் ஏறுறதுங்கிறது இன்றைக்கெல்லாம் ஏணி வச்சு தான் ஏறணும். அதில் ஐயா வந்து தினசரி மேலே ஏறி உட்காந்து தியானம் செய்து அங்கேருந்து வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய குகைக்கு போயிருக்கார். பன்றிமலை சுவாமிகள் அவர்களையும் 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் செய்து அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அவங்க ரொம்ப நேரம் பேசி அவருடைய இன்னும் கொஞ்சம் இதை வந்து முன்னெடுங்க, இந்தியா மக்கள் வந்து சுதந்திரம் அடையணும், எல்லோரும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கணும், இங்கே தேயிலை தோட்டங்கள்லேயும் மற்ற இடங்கள்லையும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள கஷ்டத்துலேருந்து கொண்டு வர்றதுக்கு நீங்களாம் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காதர் பாக்ஷாட்ட ரொம்ப நேரம் ஐயா வந்து அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. 1920ஆம் ஆண்டு சுவாமி வந்து வேம்புலியப்பர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடுறார். இந்த வேம்புலியப்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அங்கே அந்த கோயிலுக்குள்ளேயே அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாரையும் வந்து அவரை வந்து அனுமதிக்கிறதே கிடையாது. அவரை வந்து அவர் யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அவரை மட்டும்தான் அங்கே கூப்பிட்றாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யுஆர்சி நிறுவனத்தை அவர் வந்து அந்த இடத்த வந்து வாங்க வச்சுருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போது ப்ரைவேட்டுக்கு சொந்தமானதுனால மக்கள் பெருசாக கூட்டம் வர்றதில்லை போல் அப்படின்னு நான் அங்கே பேசினேன். அப்போது அங்கே ரொம்ப வருஷமாக மலைவாழ் மக்கள் இன்னும் அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே தங்கியிருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஐயா அப்படிலாம் நினச்சிக்கிறாதீங்க, ஐயா யாரை கூப்பிட்றாரோ அவங்க தான் இங்கே வர முடியும், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐயா உங்களை இங்கே கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஒட்டமெல்லாம் செலுத்துருச்சு. ஆடா அப்படியா, இங்கே அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது ஐயா, இங்கே வந்து இது ப்ரைவேட்டுக்கு சொந்தமான இடம்னாலும் இதை வந்து சாமி கும்பிட்றதுக்கு யார் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்கிறோம். ஆனால் ஒன்று, இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே நினச்ச நேரத்துக்குலாம் வேம்புலியப்பரை வந்து பார்த்துட முடியாது, ஐயா தகவல் சொல்லி அனுப்பிச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு, அதாவது இந்தியாவோட பிரசிடெண்ட் கூப்பிட்டுருந்தா கூட நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோமான்னு தெரியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இறைவனே அழைத்திருக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து அந்த ஞாயிறு கடையாய் கிடந்த இந்த அடியேனை நீங்கள் வந்து வேம்புலியப்பர் கூப்பிட்ருக்காருன்னா நான் அதை விட என்ன புண்ணியம் பண்ணியிருக்க போகிறேன். இதெல்லாம் வந்து இந்த உணர்வுகள்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாதுண்ணே. ஐயா வேம்புலி சித்தரின் பொற்பாதங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். காதர் பாக்ஷா அவர்களுடைய பொற்பாதங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். பன்றிமலை சுவாமிகளுடைய பொற்பாதங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். ஒரே ஒரு வந்திருக்கார், பெருசாக வரலாறு பதிவு பண்ணிக்காம விட்டுட்டாங்க. 1900 to 1950 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறார். அவர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் வந்து யாரும் பதிவு பண்ணல. அது பதிவு பண்ணல. அதாவது நமக்கும் தெரியல, நம்ம தேடின வரைக்கும் தெரியல, ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், பெருசாக வெளியில் தெரியல. ஹார்மோனிய சக்கரவர்த்தினே ஒரு பேர் இருந்திருக்கு. இப்படி ஒரு ஹார்மோனியம் இப்போ இருக்குதாங்கிறது தெரியல. காலிலையும் கையிலையும் வாசிக்கிற அளவுக்கு அது ஹார்மோனியம் பேர் இருந்திருக்கு. நல்ல ஹார்மோனியம் இளையராஜா கையில் தானே வச்சு வாசி கையில், அது எவ்வளோ உயர பெட்டி தான் இருக்கும், சின்ன பெட்டி. இது சேர் போட்டு உட்காந்து வாசிக்கிற அளவுக்கு காலிலையும் கையிலையும் வாசிக்கிற அளவுக்கு அது இருக்கான்னு. ஏன்னா நம்ம இசைத்துறையில் நம்ம கையில் பெருசாக தெரியாதுங்கிறனால இப்படி ஒரு ஹார்மோனியம் இப்போ இருக்கா இல்லை. இப்போ அந்த இது நீங்கள் சொன்ன ஹார்மோனியம் வந்து இப்போ ரீசெண்டாக அகஸ்தியான்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இப்போ வந்ததா? ஆமாம், இப்போ அந்த அர்ஜுன் நடித்து ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தில் இந்த ஹார்மோனியத்தை காட்டுவாங்க. அப்போ ஓகே, அப்போ இருக்குது அப்படி ஒன்று. அது வாய்ச்சி ஹார்மோனிய சக்கரவர்த்தின்னு பேர் வாங்கியிருக்கார். டாக்டர் பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் அவர் மாதிரி வெண்கல குரல் படைத்தவர். இவர் ஹார்மோனியம் மட்டும் இல்லை, வாசித்து பாடுறதுலையும் பெரிய திறமையாளராக இருந்திருக்கார்.
உறையூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வரை பாடி இருந்திருக்கார். இவருக்கு உண்டான ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ நாடகம் நடக்கு அப்படின்னா வாத்தியக்காரங்களாம் சைடில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு திரை கட்டி கீத்தெல்லாம் பின்னாடி நாடக நடிகைகள் மட்டும் தான் மேடையில் இருப்பாங்க. சவுண்டு மட்டும்தான் கேட்கும், ஆட்கள் யாரும் தெரிய மாட்டாங்க. ஆனால் இவருக்கு ஸ்பெஷல் என்ன, நடு மேடையில் ஒரு சேர் போட்டு உட்காந்து இவர் வாட்சிருக்கு. அப்போ இவருக்காகவே கூட்டம் கூடி இருக்கு. கற்றோருக்கு செல்லு மடமெல்லாம் சிறப்பு தானே. நல்லா சின்ன வயசுலேயே பாட்டெல்லாம் பழகிறார், கொஞ்சம் கொஞ்சம் நாடகத்துறையில் சேர்றார், நல்ல புகழ். நம்ம காதர் பாட்சா வராரு அப்படின்னா கூட்டம் அலைமோதுங்கிற அளவுக்கு வந்துடுது. நம்ம யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் பாலகான சபான்னு மதுரையில் ஒரு நாடக கம்பெனி வச்சுருக்கார். நிறைய முன்னணி நடிகர்கள் அங்கே நடித்தவங்க தான். நமக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம ரொம்ப பிடிச்ச நடிகர் வி.கே. ராமசாமி அவர்கள் அவங்க வேலை பார்த்துருந்தார். இவரும் சேர்ந்து யுத்த நிதி, ஒருவேளை 2ஆம் உலகப் போராக இருந்திருக்கலாம், யுத்த நிதிக்காக நிதி திரட்டுறதுக்காக நாடகம் போட்டிருக்காங்க திருப்பத்தூரில். நம்ம போனோம் பார்த்தீங்களா, பிள்ளையார்பட்டி போகும்போது திருப்பூர், அங்கே நாடகம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வசூல் கம்மியாக இருக்குது. இவங்க ஒருவருக்கு போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல கூட்டம் சேருங்க. அவர் ஒன்றும் பிகு பண்ணிக்கல, உடனே ஒத்துக்கிறார். நான் வந்து வாசிக்கிறேன், நல்ல லாபம் வந்தால் எனக்கு சம்பளம் கொடுங்க, இல்லைன்னா வழி செலவு பண்ண கொடுத்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு தான் எளிமையான மனிதராக இருந்திருக்கார். நான் பெரிய ஹார்மோனி சக்கரவர்த்தி, எனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ சம்பளம், அவ்வளோ பிகு பண்ணலாம் கிடையாது. இன்னைக்கு 2 படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டாலே நான் தான் இசை சக்கரவர்த்தி, நான் தான் இசை சக்கரவர்த்தின்றானையா. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே ஆரம்பிச்சுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருக்கார். இவர் போய் வாசிக்கிறார், பெரிய கூட்டம் கூடுது, இவருக்கு உண்டான சன்மானத்தை மட்டும் வாங்கிட்டு இவர் வந்துடுறார். இவர் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இவர் பாடின பாடல்களில் 190% முருகனை பற்றியே பாடியிருக்கார். அதுவும் தேசபக்தி, விடுதலை போராட்டத்துக்காகவே பாடியிருக்கார். வெறும் பக்தி மட்டும் பாடல, தேசபக்தியும் பரப்பியிருக்கார். ஒரு அற்புதமான மனிதர். இவர் குடும்பத்தை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியல, நமக்கு தெரியல, நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் இல்லை. ஒருவேளை அவங்க ஊரில் போய் விசாரித்தா இன்றைக்கும் அவங்க வாரிசுகள் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா கல்யாணமானவரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அற்புதமான ஒரு மனிதராக இருந்திருக்கார். இவர் என்னென்னா, பாஸ்கர்தாஸ் அண்டு சூளை மாணிக்க நாயகர் அப்படிங்கிற 2 பேர் தான் இவருக்கு பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்துக்கள். இவங்களுக்கு சம்பளம் கொடுத்த முதல்ல அதாவது கவிஞர்களுக்கு சம்பளம் கொடுத்த ஆள் யாருன்னா இவராக தான் இருப்பார். ஒரு பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்துருக்காரு. அப்பவே 10 ரூபான்னா தங்கம் என்ன விலை? 6 ரூபா. அப்போ ஒரு பவுன் 6 ரூபாய்க்கு. அப்போ 1.5 பவுன் வாங்கக்கூடிய அளவுக்கு பாட்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 1.5 பவுன் 1.5 லட்சம். அந்த பாட்டை பாடி இவர் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாரு பார்த்து. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு 1.5 பவுன் 1.5 லட்சம்னா. ஆனால் அது கொடுக்க மனசு வராது யாருக்கா. நீங்கள் பாட்டு தானே இந்த 1 ரூபா வச்சு 50 காசு வச்சுக்கலாம் சொல்லிருக்கலாம். அதை கொடுக்கல, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் இப்படி கொடி கட்டி பறந்துருக்காரு. இல்லை, இது நினச்சி பாருங்க, வாலியே பாக்கியராஜிக்கிட்ட 5000 ரூபா தான் வாங்கியிருக்காரு ஒரு படத்துக்கே. ஆனால் அன்னைக்கு வந்து 10 ரூபா வந்து ஒரு மனுஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கொடுக்கும் உள்ளம் எப்படி அந்த உள்ளம். அதனால தான் இன்றைக்கி யாரும் தெரியாது, நம்மளுக்கு தெரியாத ஒருத்தரை பற்றி பேச சொல்லி கூப்பிட்டு தகவலை கொடுத்து நம்மளை பேச சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா வெறும் சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருந்தா 10ஓட 11 போயிருப்பாங்க. இவர் கடவுள் மேலே பக்தியாக இருந்திருக்கார். முருகனை கண் முன்னே காட்டியிருக்கார் ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு. அப்புறம் பேசத்தானே செய்யணும். கண்டிப்பாக. இவர் இப்படியே பாடின்று இப்படியே ஒருவராக ரொம்ப பிரபலமாக இருக்கார். பெரிய விஐபிகளுக்கெல்லாம் இவர் வாசிச்சிருக்கார். யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை, நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் வாசிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலம். இவர் போகாத ஊர் கிடையாது அப்படிங்கிற அளவுக்குலாம் வாசிச்சிருக்கார். ரொம்ப பெரிய வித்வான். இந்த தேசபக்தியில் தான் இடைஞ்சல் வந்துடுது. இவர் பாடிகிட்டே இருக்கார், இப்படியே கூட்டம் கூடுது. இந்த எதிர்ப்பு உணர்வு வரும் இல்லைங்களா மக்களுக்கு. நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஒருத்தர் சொல்லும்போது அந்த சொன்னவர் என்ன ஆப்போசிட்டாக சொல்கிறாருங்கும்போது அந்த ஆப்போசிட் விஷயத்து மேலே நமக்கு கோபம் வரும் பார்த்தீங்களா. அந்த கோபம் பிரிட்டிஷ்காரங்கள் மேலே வருது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்படியே அவங்களுக்கு இவர் மேலே கோபம் வருது. இப்படிலாம் நீ பாட பெருசாக கூட்டத்தை கூட்டிடுறாரு, அவங்க கூட்டம் கூடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி ரொம்ப உரசலாகவே போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பப்போ வான் பண்ணுறாங்க. சிறைக்கு போனாராங்கிற தகவல் ஒன்றும் தெரியல, ஆனால் வான் பண்ணுறதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நாள் ஓடின்னு இருக்கிறது. முருகன் பாட்டு கொடி கட்டி பறகுது. முருகன் மேலே உருகி பாடிருக்கார். இதில் என்னென்னா 70 பாட்டை ஹெச்எம்வி அந்த மியூசிக் கம்பெனிக்காரங்க, அப்போ நம்ம கல்கத்தா தான் தலைமையிடம்னு நினைக்கிறேன், இந்தியாவில் நம்பர் 1 அதுதான். அவங்க 70 பாட்டை இசைத்தட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இவரோட பாட்டை எல்லாம் பெரிய விஷயம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லாம் மறைஞ்சு போச்சு. 1-2 பாட்டு கிடைக்கும். நான் 1 பதிவு பண்ணிட்டு நம்ம கடைசி வெளியிடுவோம். அந்த பாட்டு தான் உயிர்காக்கும் மெட்டுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. உயிர்காக்கும் மெட்டு. இந்த மாதிரி முருகன் மேலே உருகி பாடிருக்கார். உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு கண்ணனை சொன்னாங்க. இவர் உள்ளம் கவர் தான் ஒரு முருகனாக இருந்திருக்கார். இப்படியே போய்கிட்டு இருக்கிறது. இவங்க எப்படியாவது இந்த பார்ட்டியை டம்மி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொய் வழக்கு போட்டு 6 மாதமாக நம்ம சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர், நடிகர் சுப்பையா, இவங்க 2 பேரும் அந்த அபராத தொகையை நாங்கள் கட்டுறோம். இந்த சுப்பையா வந்து
தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவி அந்த ஓப்பனிங் வரி அவர் தானே பாடுவார். நிறைய சிவாஜியோட இணைஞ்சு நடிச்ச ஒரு பெரிய நாடக நடிகர் பெரிய நாடக சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் படத்தில் இதயக்கணி படத்தில் வந்திருக்காரு. அந்த சீன் ஓப்பனிங் சீன் அந்த அற்புதமான ஒரு நடிகர். இவங்க 2 பேரும் போய் அந்த அபராத தொகையை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவர் வேணாம், என்ன காரணம்னு தெரியல, வேணான்ட்டார். 6 மாதம் சிறையில் இருக்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறை தண்டனை தூக்கு தண்டனையாக மாற்றுறாங்க. ஓ, சர்வாதிகாரம் கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதனால இந்த ஆளை வெளியே விட்டு மறுபடியும் ஆரம்பித்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனையாக மாற்றிடுறாங்க. தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்த நேரத்தில் தூக்கு போடணும்னு உத்தரவு போட்டாங்க. ஆனால் தூக்கு தண்டனையிலேருந்து இவர் தப்பிச்சிட்டார், எஸ்கேப் ஆயிட்டார். எஸ்கேப் ஆயிட்டாருன்னா ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரா? மொத்தத்திலேயே அந்த தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டார். தண்டனையிலேருந்து நியாயமான முறையில் எஸ்கேப் ஆயிட்டார். ஆமாம். ஓகே, சொல்லுங்கள் எப்படி அதுதான் அதிசயம். இப்போ எஸ்கேப் ஆயிட்டாருன்னா சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாரா? அந்த மாதிரி முரட்டுத்தனமான ஆள் மாதிரி. ஆனால் ஆள் அப்படி தான் சுவாமி இருந்துக்கார். உங்களை மாதிரி ஜான் உபாகு அரவிந்த தலாயா தாச்சம் ராமனை சொன்ன மாதிரி பெரிய ஆளாக தான் இருந்துக்கார். ஆனால் அந்த வேலையை பண்ணல அவர். சிறையிலேருந்துலாம் தப்பிக்கல. வேறு ஒரு முறையில் மெய்சில இன்னைக்கு அந்த காசை வாங்கிட்டு விட்டுருப்பானுங்க. விட மாட்டானு. ஒரு சூப்பர் ஸ்டாரே பணம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரே வேணாம். அது எதுவுமே பண்ணாம சுவாமி அதிசயிக்கத்தக்க முறையில் மெய்சில் இருக்கும்படியான பிரிட்டிஷ்காரனே கதறிக்கிட்டு ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு வேலை பட்டார். இது பெரிய விஷயமாச்சா? பெரிய விஷயம். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கைதிகளுக்கு கடைசியா இறுதி ஆசை என்னன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? ஆமா, கடைசி ஆசை என்ன? 6 மணிக்கு தூக்கு போடணும். இன்னைக்கு தூக்கு காலையில் 6 மணிக்கு தூக்கு. 4 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எந்திரிச்சு அவர் குளிக்க வச்சு செக்கப்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதிகாரி கேட்குறாரு, கடைசி ஆசை என்னப்பா? பதர் பாச்சா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நியாயமான மனுஷங்க. நியாயமான மனுஷன். அந்த அப்போ இருந்து தான் தெரியும் நியாயமான மனுஷன் இல்லையாட்டு. போட்டது பொய் கேஸு. இதில் கடைசி ஆசை வேற. அது கடைசி ஆசை வேறு. அது இந்த போலி நாடகம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது இல்லை. இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது இல்லை. அந்த கடைசி ஆசையை சொல்லி என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணுறாங்களா? அப்புறம் எது கேட்குறீங்க? இருங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன் போகிறானுங்க. ஓகே, அது நம்ம பேச வேணாம், விட்டுருவோம். சரி, என்ன ஆசைன்னு கேட்குறாங்க. அவர் யோசிச்சு பார்த்து, நான் கடைசி வரைக்கும் இந்த ஹார்மோனியத்தின் மேலே உயிராக இருந்தேன். நான் எனக்கு வேறே ஹார்மோனி சக்கரவர்த்தின் பேர். கடைசியாக நான் ஒரு வாசித்து பார்த்துட்டு செத்துறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் சரி ஓகே ஹார்மோனி தானே கேட்குறான். ஒருவேளை திருச்சி சிறையில் இருந்திருக்க வாய்ப்பு. அதனால் ஹார்மோனியத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வாட்சி பாட ஆரம்பித்தார். போய்கிட்டே இருக்கு. மணி 7 ஆயிடுச்சு. 6 மணிக்கு தூக்கு, மணி 7 ஆயிடுச்சு. மெய் மறந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சு மணி 7 ஆயிடுச்சு. அதாவது சுருளிமலை மேலே வாழும் வேளா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய பாலா, இப்படி தொடங்கக்கூடிய ஒரு 4 வரி பாட்டை திரும்ப வாசிச்சு அவங்களும் திரும்ப கேட்டு விடிஞ்சு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. பாட்டை அவர் நிறுத்தினார். அவங்க மூச்சை நின்று போச்சு. இவர் மூச்சை நிறுத்த ஆசைப்பட்டவங்க அவங்க மூச்சை உளுந்து பிறகுவேன். இப்போ என்னென்னா சுவாமி, அந்த அதிகாரிகள் எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தான் இருந்திருப்பானுங்க. தூக்கு போடுற உத்தரவு போட்டு வந்தால் பிரிட்டிஷ்காரனாக இருந்திருப்பானு. வேலை பார்த்தும் போகிறான் தமிழ்நாடு தான் இருந்திருப்பான். அப்போ எப்படி துடிச்சிருப்பான்னு பார்த்துங்க. ஐயோ இப்போ நான் கொள்றதுக்கு போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே. 6 மணிக்கு தூக்கு போட்டாகணுமே, 7 மணி ஆயிடுச்சு, என்ன பதில் சொல்கிறது அது. ஆனால் அவங்களும் கொஞ்சம் நேர்மையாக இருந்துக்கிறானுவ. 7 மணிக்கு தூக்கு போட்டோன்னு தெரியவா போகுது, தூக்குடா அப்படின்னு பண்ணாமல் கொண்டு போயிட்டாங்க நீதிபதி. கொஞ்சம் நியாயமான மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க. காரணம் மெய்மறந்து 1 மணி நேரத்தை தாண்டுற அளவுக்கு இந்த ஆள் வாய்ச்சி காட்டிருக்காரு போது கொஞ்சம் நன்றி உணர்ச்சி. இன்னொன்று அதில் கரைஞ்சிருக்கான் இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல. அதாவது இசைக்கு உயிர்களை மயக்கும் தன்மை இல்லை, உயிரற்ற அசோதன பொருள்களுக்கும் திட்டப்பொருள்களையும் உருக்கக்கூடிய தன்மை இசைக்கு இருக்கு. பானபத்திரனுடைய இசைக்காக தானே இந்த தெருத்துருவா பானபத்திரன் இசைக்காகத்தான் வேதநாயகன் விறகு விட்டாங்க மதுரையில் தெருத்துருவா இருந்தாலும் விறகு வாங்கலையோ விறகு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிஷியன்னு சொல்லிட்டு வர தெரிஞ்சார். அவர் எங்கள் வாத்தியாருங்க. திருவிளையாடல் படத்தில் படிக்கவே போகாம அவர் வாத்தியாருன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த இசைக்காகத்தான். இசைக்காக. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க சர்ச்சுக்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. என்னையா 6 மணிக்கு தூக்கு போடுச்சுன்னா இருந்தாலும் உயிரோடு கொண்டாந்துருக்கீங்க. அவருக்கு சாக்காகுது. சரி ஓகே, இப்படி நடந்து போச்சுங்க. என்னையா நடந்தது? இப்படி என்னப்பா நடந்தது? இல்லைங்க, கடைசி ஆசையை கேட்டாருங்க, என்ன ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டாரா? இல்லைங்க, அதெல்லாம் கேட்கலிங்க. வேற என்ன, நான் கடைசியாக வாட்சி பார்த்துக்கிறேன்னு சொன்னாருங்க. வாட்சி என்ன சொல்லியிருக்கோம், கடைசி ஆசை ஒரு நம்மளை பார்க்கணும். அதான் அக்கறையை போட்டு அடிக்கலையா? அதான் கூட்டு வந்துட்டாருவா. இல்லைங்க, அதுவும் இல்லைங்க அப்படின்னா இப்போ வாட்சி பார்த்துக்கிறேன் 6 மணிக்குன்னு கேட்டாருங்க. அவர் வாய்ச்சாருங்க, விடிஞ்சு 7 மணி ஆச்சுங்க. என்னையா சொல்லுங்க? ஆமாங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க, மணி 7 மணிக்கு அவராக முடிச்சு எடுத்தாங்க. எங்களுக்கே தெரியும். அதாவது என்னென்னா,
எதற்கோ ஒண்ணுக்கு கட்டுப்பட்டார் மாதிரி இவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்துருக்காங்க. இசை கட்டி போட்டு விட்டது அவர். இசை அப்படி இசைக்கு மேலே ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா, முருகன். குன்றாடும் குன்றுதோறும் குடிகொண்டிருக்கும் முருகன் அவங்க மனசுலையும் குடிக்கொண்டான். ஓகே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, டைம் மீறி போச்சு, நானும் என் உத்தரவை மாற்றி உடனே இன்னொருத்தரம் தூக்கு போடுறேன், என்னால் சொல்ல முடியாது, என்ன பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு தூக்கு போடுறதுக்கு எதோ ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் ஹார்மோனியத்தில் நீங்கள் மயங்கினீங்க, நான் எப்படி சொல்கிறது, நம்புறது? நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சு இப்போ டைம் மாறிட்டா காப்பாற்றிடலாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரே ஊருக்காரங்க, நீங்கள்லாம் பேசி வச்சுருக்கலாம். இல்லை இது ஒரு பிளாக் மேஜிக்காக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பிளாக் மேஜிக் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க, எல்லாரும் சேர்ந்து. இல்லை அந்த ஒரு ஆள் உங்களை ஏமாத்திட்டானா, நான் நம்ப முடியாது. சாமி என்ன சார் பண்ணலாம்? சரி, அந்த ஹார்மோனியத்தை கொண்டு வந்து முன்னாடி வாசிக்க சொல்லுங்க, நானும் மெய் மருந்து உட்காந்தா பார்ப்போம். நேர்மையான அதிகாரி கொண்டு வந்தாங்க, வாசிக்க ஆரம்பிச்சார், வாசிச்சார். மதியம் 12 மணி ஆயிடும். இவர் அரண்டு போயிட்டார். அந்த ஜட்ஜ் அப்படியே உட்காந்துட்டார். உள்ள முருகதையா மாதிரி கண்ணீர் வடிக்கிறார். எவரு கண்ணீர் வடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவர் கண்ணுக்கு முருகன் தெரிஞ்சிருக்கான். அங்கதான் விஷயம். அவங்களுக்கு இசையல் மயக்கித்தான் விட்டான ஒழிஞ்சு, இந்த உள்ளத்தை கொள்ளை கொண்ட முருகன், குன்றுதோறும் குடி கொண்ட முருகன் முன்னாடி காட்சியே கொடுத்துருக்கான். அவர் நிறுத்தின உடனே ஒரே ஒருத்தன் சொன்னார், சர்ச்சு நீங்கள் இசையில் மயங்க, நீங்கள் எனக்கு இறைவனையே தெரிகிறான் அப்படின்ட்டார். நான் தூக்கு தண்டனை ரத்து செய்கிறேன், என் உத்தரவு மீறத்துக்கு யாரும் கிடையாது, நான் தூக்கு தண்டனை ரத்து செய்கிறேன், நீ வேறு வாழ்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ என்னென்னா, தூக்கு தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முருகன் லஞ்சம் வாங்கிக்கான். யாருக்கிட்ட? காதர் பாச்சா கிட்ட. இன்னொரு மதத்துக்காரன் கூட பார்க்காம அங்கே லஞ்சம் நம்மளை காரியத்துக்கு போவாங்கன்னு கூட யோசிக்காம லஞ்சம் வாங்கிக்காங்க. வாசிக்க சொல்லி கேட்டு அதுக்காக தூக்கு தண்டனை ரத்து பண்ணிக்கான்னா, இதுக்கு என்ன சொல்கிறது? நம்ம இசைக்கு ராவணன் பாட்டு பாடி தான் சிவபெருமானிலிருந்து எஸ்கேப் ஆகிறான். அதாவது இந்த மலையை தாங்க முடியாமல் பாட்டு பாடி அவரே ஏமாத்தினார் ராவணன், வந்து சிவபெருமானே ஏமாத்தினார். இது காதர் பாட்சாவுடைய வரலாறு சுவாமி. அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் இருந்தாருன்னு தெரியல, அவர் மறைந்த காலம் நமக்கு தெரியல. ஆனால் அவர் மறைஞ்சு போயிட்டார் தமிழக மக்கள் மனதில் இருந்து. அதாவது நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க பார்த்தீங்களா, அவங்களே பெருசு, அவங்கெல்லாம் சேர்ந்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நினச்சிட்டோம். நீங்கள் வந்து இவங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றினாங்கன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது வெள்ளஸ்லி பிரபுவும் வாரன் ஹேஸ்டிங் பிரபுவும் விடுதலை சுதந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு ரெடியாக நின்ன மாதிரி நம்ம ஆளுங்க வாங்கி கொடுத்துட்ட மாதிரியே நம்ம நினச்சிட்டோம். முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எத்தனை பேர் இதை கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை நல்லவன் பேர் தெரியாமல் போயிருக்குது. இந்த காதர் பாட்சா சுதந்திர போராட்ட வீர எத்தனையோ பேர், பகத்சிங்லாம் தூக்கிலே போட்டாங்க. பகத்சிங்லாம் தூக்கில் போட்டாச்சு. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் போயிட்டாங்க. தெரிஞ்சுன்னா நம்ம கேள்விப்பட்டு நம்ம வாழ்ந்த காலத்தில். ஆனால் கடவுள் வந்து காப்பாற்றுற அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா, தேசபக்தி மட்டும் இல்லை தெய்வ பக்தியும் குடிக்கொண்ட ஒருத்தராக இருந்திருக்கார். இவரை பற்றி நாம் 4 பேருக்கு சொல்லணும்னா நாம் இந்த மனித பிறவி எடுத்தது வேஸ்ட்டு. அதாவதுன்னு தேவாரம் திருவாசகம்லான்னு எவ்வளோ வருஷம் இருக்கும்? 1000 வருஷத்தை தாண்டி இருக்கும். ஆண்டாள் பாசனம் பாடும்போது அந்த அம்மா இசைத்தட்டுகளில் பதிவு பண்ணுச்சா, இன்னைக்கு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு போச்சா? கிடையாது. ஆனால் இன்னைக்கும் அந்த பாசுரங்களை ஒரு வரி பிறளாமல் நம்ம என்ன பாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அம்மா ஓலைச்சுவடியில் கூட எழுதி வைக்கல, ஓலைச்சுவடியில் கூட எழுதி வைக்கல, காட்டில் பாடி. ஆனால் உண்மைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. இந்த காதர் பாட்சாவை யார் மறந்திருந்தாலும் இன்னைக்கு வேம்புலி கூப்பிட்டு சொல்லி, டேய் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பேசு, அவனை போய் தேடு. இப்போ அடுத்த வேலை என்ன தெரியுமா? நம்ம உறையூர் போகிறோம், அவங்க வாரிசு நேராக திருச்சி போகிறோம், ரூம் போடுறோம், உறையூர் போகிறோம், அவங்க வாரிசு அதுக்குள்ளே குருநாட்டை கேட்டு கண்டுபிடிக்கிறோம். அடுத்த வேலை அதுதான். இன்னும் அவர் என்ன அற்புதங்கள் செஞ்சாங்கிறத கண்டுபிடி. சுவாமி சத்தியம் அப்படிங்கிறது நெருப்பு மாதிரி, எதுக்குள்ளே போட்டு மறைச்சு எதுக்குள்ளே போட்டாலும் ஒரு நாள் வெளியில் வந்து எரிஞ்சு வெளியே. இப்போ தேவாரம் திருவாசகம் பல நாட்கள் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கிடந்தது. கரையான் பாதி தின்றுச்சு. எப்படி? ஆனால் ராஜராஜ சோழனுக்கு எப்படி தகவல் போகுது பாருங்க. அவனை கருவியாக பயன்படுத்தி கடவுள் வெளியே கொண்டாந்து, கடவுள் அவனை வெளியே அந்த தேவாரம் திருவாசகத்தை கொண்டு வந்து. இதுக்கு நம்ம எத்தனை பேர் ராஜராஜ சோழனுக்கு நன்றி சொல்றீங்க? அவன் எங்க ஜாதிக்கார? அவன் தான் கொண்டு வந்தவனே பல பேத்துக்குன்னு தெரியலையே. தெரியாது. ஏபி நாகராஜன் அழகா ஒரு படம் எடுத்தார், ராஜராஜ சோழனே ஒரு படம் எடுத்தார். அப்படி ஒரு படம் வரலைன்னா நமக்கே தெரியாம போயிருக்கும். ராஜராஜ சோழன் அக்கா ஒரு கோயிலுக்கு போக அங்க அந்த ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்க, இது எந்த பாட்டுன்னு கேட்க, அங்கிருந்து நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட போய் நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழனை கூட்டிட்டு போய் இன்னைக்கு வந்து அதுக்கு நம்ம ஆளுங்க எவ்வளோ தடை போட்டிருக்கானோ, அவங்களே வந்தால் தான் கொடுப்போம். அவங்களே வந்தால் என்ன லாஜிக் அது? அவங்க எத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க கேட்டால் பாருங்க ஒரு கேள்வி நாகப்பிடிக்கிட்டு சாகிற மாதிரி. அதாவது 3 பேரையும் சிலையாக செஞ்சு எடுத்துகிட்டு வர்றான்.
என்ன சொல்கிறாங்க, 3 பேர் வாழ்ந்த காலம் 4 பேர் வாழ்ந்த காலம் வேறு வேறு. வேறு வேறு காலம். ஆனால் இவன் என்ன யோசிக்கிறான், இந்த அக்கா முடிவு பண்ணிடுது, சரி ஓகே இதுக்கு மேலே அது கிடைக்காது போல இருக்கு. 4 பேரும் வாழ்ந்த காலம் வேற, போயும் சேர்ந்துட்டாங்க. இல்லை 4 பேரும் போயாச்சு, 4 பேர் வாழ்ந்த காலம் டிஃபரன்ஷியேட் டைம். எப்படி வந்து இதை வந்து வாங்க முடியும்? அப்போதான் அவன் தான் ராஜராஜ சோழன். அதுதான், அதனால தான் 1000 வருஷம் கழிச்சு பேசிகிட்டு இருக்கோம். 1000 வருஷம் கழிச்சு பேசுகிறோம். 4 வரைக்கும் சிலை செய்கிறான், சிலையை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றான். வந்தனர் 4 வரும் வந்தனரே கதை வித்துறாங்கிறான். வந்து பாட்டு என்ன 4 பேரும் சிலையாக வந்திருக்காங்க, ஆனால் ஜோடியில் என்ன எழுதியிருக்கு, 4 பேரும் வந்து கேட்டால் தான் கொடுக்கணும் அப்படின்னு. இவங்க 4 பேரும் சிலைன்னா அங்கே ஆடிட்டு இருக்குது, அந்த சிலை யாருன்னு கேட்குறான். இவர்கள் சிலை என்றால் அவனும் சிவனே, அவனும் சிலையே, அவனும் சிலையே அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் உண்மை என்றால் அவனும் உண்மையே. நீங்களும் சிலையை செஞ்சு வச்சுட்டு அதான் நடராஜருங்கிறீங்க, நாங்கள் நம்புறோம்ல. சுவாமி அவங்க தான் அவரே சொல்லி கேட்காத ஆளுங்களாச்சே, அவரே சொல்லி கேட்க. ராஜராஜ சோழனே கோயில் கூட மாட்டேன்னு சொன்ன சிவபெருமானே நந்தனார உள்ள கூட்டு வரணும் கூட செக் பண்ணி தான் உள்ள. சிவபெருமான் சொல்லியே கேட்காத, ராஜராஜ சோழன் சொல்லியே கேட்க போறாங்க. அதனால அதாவது இறைவன் இப்படியெல்லாம் வந்து ஆட்கொள்றது நீங்கள் வந்து எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய சந்தோஷம் சாமி. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குது. சுதந்திரத்துக்கு முன்பாக இப்படி ஒருத்தர் தூக்கு தண்டனையிலேருந்தே ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கூகுளில் உள்ளே போனால் அவரை பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில நாடக நடிகர்கள் இப்போவும் அவரை பற்றி பேசிக்கிட்டு. நீங்கள் இந்த காதர் பாட்ஷாவுக்காக வேம்புலி என்ன கூப்பிடுறாருன்னா, அப்போ வேம்புலி அவரை பற்றி என்ன ஒரு உயர்வான எண்ணம் வைத்திருக்கக்கூடும். முருகன் பிரிட்டிஷ்காரனுக்கு காட்சி கொடுத்தது பொய் இல்லை. உறையூரில் அவர் காதர் பாட்ஷாவுடைய வாரிசுகள் யாரேனும் இருந்தால் அவர்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களையும் நாங்கள் வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சாலும் பண்ணுறோம். இது உதவின்னு எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன். ஆமாம், அதாவது காதர் பாட்ஷா என்கின்ற மனிதனுக்கு நாங்கள் வந்து சிரம் தாழ்ந்த எங்களுடைய வணக்கத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம்னு பேர் வச்சவங்கலாம் ஒருவேளை அந்த காதர் பாட்ஷா மனசில் வச்சாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தான் தெரியல ஒழிஞ்சு அது தெரிஞ்சு சில பேராவது இருக்கு, ஒரு சிலர் யாராவது இருந்திருக்கலாம். உறையூரில் அவரை பற்றி வேறு ஏதேனும் தகவல் தெரிஞ்சவங்க இருந்தாலும் எங்களுக்கு இந்த வீடியோ பாட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நாங்களும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற வேலையில் அடுத்து ஈடுபட போகிறோம். ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தென்னரசாக இருக்கும்போது உங்ககிட்ட கேட்ட அந்த கதை, நீங்கள் வந்து அல்லா அப்படிங்கும்போது ஸ்ரீராமர் வந்து முன்னாடி நின்ன ஒரு கதை, அதை பற்றி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காதர் பாட்ஷா ஐயா மாதிரி யாரெல்லாம் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு எங்களுக்காக நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்காக எங்களுக்காக போராடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு நாங்கள் பரசுராமர் ஆலயத்தில் திதி கொடுத்து நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும், மீண்டும் இந்த பூமிக்கு வரணும்னு உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு வேண்டிக்கிறோம். முருகனை பிரிட்டிஷ்காரர்களுக்கே காட்சி கொடுக்க வைத்து முருகன் உள்ளத்தை கரைய வைத்து உருக வைத்த திரு மரியாதைக்குரிய காதர் பாட்ஷா ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த சிரம் தாழ்ந்த பொற்பாதங்களை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவன் இருக்கானா இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம வாலி எழுதின மாதிரி கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். நீ கற்பனைனே வச்சுக்கிட்டாலும் சரி, உன்னை கற்சிலனே வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நீங்கள் வந்து முருகனை நம்பி உயிர் வாழக்கூடிய லட்ச கோடான கோடி பேர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முருகன் நம் கண் முன்னே எப்போ வருவான் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு முருகன் வந்தே தீர்வான். நீங்கள் உள்ளத்தை குப்பையாக வைத்து கொண்டு அவன் வருவான்னு என்னை எதிர்பார்க்காதீங்க. 100% நீங்கள் ஐயா காதர் பாட்ஷா ஐயா மாதிரி இருந்தால் அவன் மதமெல்லாம் பார்ப்பதில்லை, இனம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை, வசதி பார்ப்பதில்லை, முருகன் எதையும் பார்ப்பதில்லை. அவன் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறான், உள்ளத்தில் மட்டுமே குடியிருக்கிறான், எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அவனே. ஓம் நம சிவாய.